சம்மந்தி சம்மந்தி வாங்க 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 சம்மந்தி வாங்க உட்காருங்க சம்மந்தி மாப்ள உட்காருங்க உட்காரியா மாரியப்பா வாங்க சம்மந்தியா மாப்ள வந்திருக்காங்க சம்மந்தி என்ன குடிக்கிறீங்க எதுவும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதாவது குடிச்சே ஆகணும் மாப்ள காபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா இல்லத்த எதுவும் வேண்டாம் எதுக்கு எங்க வர சொன்னீங்க சொல்லிட்டா நாங்க கிளம்பிடுவோம் சம்மந்தி அது வந்து நான் பேசியேன் வாங்க நல்லா இருக்கீங்களா இருக்கோம் இருக்கோம் ஊரெல்லாம் கேள்வி கேட்காவ உங்க மருமவள எங்க உங்க மகனை விட்டுட்டு ஓடிட்டாளோ அப்படின்னு கேட்காவ நாங்களும் இன்னைக்கு வந்துருவா நாளைக்கு வந்துருவான்னு ஏதேதோ சொல்லி பார்த்தாச்சு எல்லாரும் இங்க காது படவே வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சுட்டாவ இப்படியா கெட்டி கொடுத்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டியது இதுக்கு எதுக்கு கெட்டி கொடுக்கணும் சம்மந்தி நீங்க வருத்தப்படாதீங்க அதை பத்தி பேசாத வர சொல்லியிருக்கோம் பேசுங்க பேசுங்க நீங்க பேசியதோ நாங்க கேக்குறதோ இதே ஒரு வேலையா இருக்கு நான் சொல்லிட்டேன் என் மகன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு அதுவும் அதுக்கு அவன் காரணம் கிடையாது அவன் ஃப்ரெண்டு வரதான் காரணம் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்ல அத நம்ப மாட்டேங்கிறீங்களே இங்க பாருங்க சம்மந்தி இதுக்கு மேல மாப்பிள்ள குடிக்க கூடாது அவன் இதுக்கு முன்னாலேயும் குடிக்க மாட்டான் இனியும் குடிக்க மாட்டான் நான் ஒன்னும் குடிக்கார வயல பெத்து வளர்க்கையில நல்ல வயல தான் பெத்து வளர்த்திருக்கேன் நீங்க தான் உன் குணத்தை இவ்வளவு நாள் பார்த்திருக்கீல்ல உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருக்கானா ஏதோ அது தெரியாம நடந்துட்டு அதுக்கு உங்க மக குவாச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கா ஒரு தடவைனா பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் அவ இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவியலுக்கு என்னால பதில் சொல்லி முடியல என்னால என்ன என் ஃப்ரெண்டுகளுக்கு பதில் சொல்லி முடியல எல்லாரும் ஒரு கேள்வி கேட்காத நம்மளாவது வீட்டுக்குள்ள கிடக்கவங்க நாலு இடத்துக்கு போறான் வாரான் எல்லாரும் அவனை என்ன கேள்வி கேட்பா நீங்களே நினைச்சு பாருங்க உங்க மகளுக்கு இவ்வளவு ஆகாது கெட்டின புருஷனை விட்டுட்டு வந்து இப்படி அம்மா வீட்டுல இருக்கிறது நீங்களாவது ஏதாவது சொல்லி எடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் நீங்க அவளுக்கு மேல இருக்கீங்க ஏன் மகன் வந்து உங்க கூட இருக்கணும்னு சொல்றீங்க வீட்டோட மாப்பிள்ளைய வர முடியுமா அவனால இங்க பாருங்க சம்மந்தி அம்மா மாப்பிள்ளைய நான் வீட்டோட வந்து இருக்க சொல்லல அவரு அடிக்கடி இப்படி குடிச்சிட்டு வராதா என் மக சொன்னா அதனால மாப்பிள்ளைய இந்த ஊர்ல வந்து இருக்க சொல்லுங்க கொஞ்ச நாள் அவருக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லாம போன பிறகு வேணா உங்க ஊருக்கு போங்க ஆமா அங்கே இங்கே எப்படி மாறிக்கிட்டு இருக்கது நாங்க என்ன சொந்த வீட்லயா இருக்கோம் நாங்களே வாடகை வீட்ல கிடக்கோம் அத மாத்திட்டு இங்க வந்துட்டு மறுபடியும் இத மாத்திட்டு அங்க போக முடியுமா வாடகை வீட்டுல தானே இருக்கியே இங்க ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து தரோம் மாப்பிள்ள கூப்பிட்ட வேலைக்கு தானே போறாரு இங்கேயே ஏகப்பட்ட வேலை கிடைக்கும் இங்கேயே இருக்க சொல்லுங்க அங்க ஆட்கள்லாம் பழகிட்டு இங்கேயும் இருக்கிறது மனுஷங்க தான் நல்லா பழகுவாவே இங்க பாருங்க உங்க பேச்சே சரியில்லை இது பாருங்க சம்மந்தியம்மா எனக்கு என் பிள்ளை நல்லபடியா வாழணும் ஒன்னும் நகை நட்டுலாம் போடாம கட்டி தந்ததுனால எப்படி வேணாலும் வச்சு நீங்க வாழ்வியே நாங்க பாத்துட்டு இருப்போம்லாம் அர்த்தம் கிடையாது அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா கேட்பேன் உங்களை நம்பிதானே கட்டி தந்தோம் இவரு குடிச்சிட்டு வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காரு நீங்க என்னவோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க என் பிள்ளை சின்ன விஷயத்துக்குலாம் பயப்பட மாட்டா மாப்பிள்ள என் பிள்ளைய ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காரு என்னது கொடுமையா அது எப்ப படுத்துனா நானும் எதுவும் பார்க்கல என் மக சொன்னா அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஊருக்கு வந்து இவரு கூட எல்லாம் வாழ முடியாது இவரு இங்கேயே இருக்கட்டும் அப்பதான் இவர் குடிக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியும் என் மகன் குடிக்கிறதே கிடையாது குடினா என்னன்னே அவனுக்கு தெரியாத கிரிமினல் பண்ற வேலை இதெல்லாம் ஆடுவதான் வாயில ஊத்தி விட்டுறியானுவே அந்த மாதிரி ஆட்கள் கூட அங்க போனா தானே பழகுவாரு இங்கேயே இருந்து இங்கே ஒழுங்கா வேலைக்கு போனா எப்படி அங்க பழகுவாரு அதனால குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது பேசாம அவர் இங்கே இருக்க சொல்லுங்க வேலை ஏதாவது இருந்தா நான் பார்த்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச கொத்தனார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வேணா வேலைக்கு சொல்லி வைக்கேன் மாப்பிள்ள அவர் கூட வேலைக்கு போங்க இங்கே இருங்க மாமா அது வந்து அந்த ஊர்ல இங்க பாருங்க மாப்பிள்ள 6 மாசம் இருங்க நான் வாடகைக்கு வீடு பார்த்து வைக்கேன் அங்க எனக்கு வாடகை வெறும் 1000 ரூபாய் தான் அந்த வாடகைக்கு இந்த ஊர்ல வீடு கிடைக்குமா ஏன் கிடைக்காது தாராளமா கிடைக்கும் கிடைச்சாலும் ஒரே ஒரு ரூம் இருக்கும் புருஷன் பொண்டாட்டி இருக்கிறதுக்கு தனியா ஒரு ரூம் வேண்டாமா எல்லாரும் ஆளேவா படுத்து கிடக்க முடியும் அதெல்லாம் இருக்கு சம்பந்தியமா நான் பார்த்து தாரேன்னு சொல்றேன்ல இந்த ஊர்லயே இருங்க என் மக அப்பதான் உங்க மகன் கூட வாழ்வேன்னு சொல்லியா எனக்கும் அவர் இங்க இருக்கிறதுதான் நல்லதுன்னு தோணுது அப்பதான் அவர் திருந்துவாரு நீங்க உங்க மகங்கிறதுனால சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க சம்பந்தி அவர்கிட்டயே நிறைய தப்பு இருக்கு நீங்க மறைக்காதங்க என் பிள்ளை தெளிவா சொல்லிட்டா ஏன் மாவட்டல
சரி உங்க மகன்கிட்ட தப்பு இல்லல்ல. அப்போ 6 மாசம் இந்த ஊர்ல இருந்து நிரூபிங்க. அப்போ நாங்க நம்பியோம். அதான் தப்பு இல்லைன்னு சொல்லியல்ல. அதான் சம்மந்தி, நீங்க இல்லன்னு சொல்றீங்க, அவன் இருக்குன்னு சொல்லியா? யார் உண்மையை பேசியா யார் பொய் பேசியான்னு தெரியலல்ல. நீங்க 6 மாசம் உங்க மகனோட இங்க இருந்து நிரூபிங்க. என் மகளையும் நாங்க அனுப்பி வைக்கோம். வீடு பாக்கட்டுமா? அப்போ எங்க ஊருக்கு அனுப்ப மாட்டியா அப்படிதானே? ஆமா சம்மந்தி, அனுப்ப மாட்டோம். அங்க இருந்து வீடு காலி பண்ணிட்டு வந்துருங்க. நான் இங்க வீடு பாக்கேன். சரி சரி, உங்க இஷ்டத்துக்கே நான் முடியேன். 6 மாசத்துக்கு மேல 6 நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். 6 மாசம் நீங்க என்ன வேணாலும் செக் பண்ணிடுங்க. என் மகனுக்கு குடினா என்னன்னே தெரியாது. உங்க மகன்கிட்ட தான் எல்லா தப்பும் இருக்கு. உங்களுக்கு இது ஒரு நாள் தெரிய வரும். சம்மந்தி, நான் வீடு பாக்கேன். பாருங்க, நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு வாரோம். சரி சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். மாமா நெட்ட மாதிரி மாப்ள உள்ளதான் இருக்கா? உள்ளேயே இருக்கட்டும். மாமியார் வந்திருக்காவா, புருஷன் வந்திருக்கான். வாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க கூட உங்களால முடியல. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுலயே தெரியுது உங்க பிள்ளையோட லட்சணம் என்னன்னு. 6 மாசம் டைம் கேட்டிருக்கியே, கொடுக்கேன். அப்பதானே உங்க மவட்ட இருக்க இறக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க போயிட்டு வரோம். எம்மா நெட்ட மாதிரி. அவளே வந்து எட்டி பார்க்கல, நான் போய் கால்ல விழணுமா? இல்லம்மா, நான் தான். நீ போய் உள்ள போறியா? வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அதான் 6 மாசம் வந்து தங்க சொல்லியாவல, அப்ப பேசிக்க. வா, கிளம்பலாம். சமந்தி, நான் வேணா என் மவளை வர சொல்லட்டா? ஒண்ணு வேண்டாம், இங்கே இருக்கட்டும். நாங்க பேரம் வந்து பேசிக்கிறியா? போயிட்டு வரோம் சமந்தி. சரி சம்மந்தி, போயிட்டு வாங்க. உங்க மாமனுக்கு இருந்தாலும் இது ஆகாது. அவ புருஷன் வந்திருக்காவ, மாமியார் வந்திருக்காவ. வெளிய வந்து என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டாதான் என்ன? உள்ளேயே உட்கார்ந்திருக்கா பாருங்க. வாராவனும் தெரியும், வந்திருக்காவனும் தெரியும். எவ்வளவு திமிரு பாருங்க உங்க மவளுக்கு. இந்த ஊருக்கு வாரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாவல்ல. வந்து இருக்கட்டும், அதுக்கு பிறகு போய் வாழ தானே போறான் நம்ம பிள்ளை. அவட்ட போய் சொல்லு, மாப்பிள்ளையோ சம்மந்தியோ இந்த ஊருக்கு வரதுக்கு சம்மதிச்சிட்டாவன்னு. ஆமா, அவளு கேட்காது பாருங்க. காது இங்கதான் வச்சுட்டு உட்கார்ந்திருப்பா. நீ போய் சொல்லு, நான் போய் வீடு ஏதாவது இருக்கான்னு பாக்கேன். என்னது என்னமோ பார்க்க போறீங்களா? என்னமா வீடு பார்த்தாச்சுங்கிற மாதிரி சொன்னீங்க? ஒரு 2-3 வீடு விசாரிச்சு வச்சிருக்கேன், அதான் போய் பாத்துட்டு வரேன். போய் பாத்துட்டு வரேன். 1000 ரூபாய்க்குள்ள வீடு ஏதாவது இருக்கான்னு பாப்போம். பெட்ரூமோட வேணுமா? சரி சரி, பாக்கேன். அடுப்பாங்கற, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம். அப்புறம் முன்னாடியே போறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்க மாதிரி வீட பாருங்க. துணி துவைக்க, பாத்திரம் விளக்க, இதுக்கெல்லாம் எங்க போறது? பாத்ரூம்லயே செய்ய முடியுமா? வெளிய நல்ல விஸ்தாரமா இடம் இருக்க மாதிரி பாருங்க. அந்த வடிவக்கா வீடு நல்லா இருக்கும், பெரிய வீடு. ஆனா மேல பாண்டியனும் குடி போயிட்டாவ. அந்த மாதிரி வீடு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய வீடுனா வாடகை அதிகமா இருக்கும். பாளைய வீடுங்கிறதுல வாடகை காமிக்கதான் விட்டுருக்காவ. விசாரிச்சு எடுத்து பாருங்க, வீடு கிடைக்கும். சரி சரி, பாத்துட்டு வரேன். சீக்கிரம் பாருங்க, நாளைக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்த பிறகு நம்ம வீட்டுக்குள்ள வந்து வச்சிட்டு இருக்க முடியாது. நம்ம வீடு சின்னது. சரி சரி, பாத்துட்டு வரேன். பிள்ளைகிட்ட போய் சொல்லு. சொல்லியே எப்பாடா ஒரு வழியா அவ பிரச்சனை சரியாயிட்டு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய் நெட்டமாரி, என்ன? புருஷனும் மாமியாரும் வந்திருக்காங்க. வெளிய வந்து என்ன ஏது எப்படி இருக்கேன்னு எதுவும் கேட்க மாட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு திமிரு ஏறி போச்சு என்ன? இப்ப எதுக்கு வந்து அவியல் கேட்கணும்? என்னமா பிரச்சனை உனக்கு? எதுக்கு கேட்கணும்? அது யாரு நினைச்சிட்டு இருக்கா? உன் புருஷன், உன் மாமியாரு. எதுக்கு கேட்கணும்? எதுக்கு பேசுனதெல்லாம் கேட்டியா? நான் எதுவும் கேட்கல. ஆமா, கேட்காது. உனக்கு ஒண்ணும் கேட்காது. காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி இருக்கலாம்னாலும் உனக்கு ஒண்ணுமே கேட்காது. ஏமா இப்ப என்னமா பிரச்சனை உனக்கு? அவிய வாராமன்னு சொல்லி நீ வேலைக்கு போடாம பண்ணிட்டா. இப்ப எதுக்கு வந்து ஏசிட்டு இருக்கா? அவிய என்ன சொன்னாவ? இந்த ஊருக்கு வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாவ. என்னது, இந்த ஊருக்கு வர்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாவளா? ஆமா, மர்மோனா சம்மந்தி இந்த ஊருக்கு வராம வந்து உனக்காக 6 மாசம் இருக்கேன்னு சொல்லிட்டாவ. அப்படியா? அவிய அப்பலாம் சொல்ல மாட்டாவல? ஓஹோ, அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா நீ இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்க. அவிய வாரேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. உன் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் நீ இருக்கணும். அப்பா இப்பவே போய் வீடு பார்க்கன்னு போயிட்டாவ. வீடு பார்த்துட்டு வருவாவ. ஒழுங்கு மரியாதையா துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. நான் எங்க வரும்போது துணிமணி எல்லாம் அள்ளிட்டு வந்தேன். எல்லாம் அவங்க வீட்டுலதான் கிடக்கு. வரும்போது எடுத்துட்டு வர சொல்லு. வருவா எல்லாத்தையும் அள்ளிட்டு வருவாவ. இங்க பாரு மாரி, இது வரைக்கும் நடந்தது கூட அவிய மன்னிச்சிருவாவ. இதுக்கு மேல அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இங்க வந்து இருக்கலாம்னு வந்தான்னு வச்சுக்க, நானே உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். காலை நறுக்கி விடுவேன். எம்மா, ஆமா, நீ வீட்டுக்குள்ள வந்து வாயா படுத்து கிடப்பான கொஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்காத. வாயா, நீங்க வரதே எனக்கு பிடிக்கல. உன்னை கட்டி கொடுத்தாச்சு. அங்க என்ன நடந்தாலும் நீ அங்கதான் இருக்கணும். உன் புருஷனும் மாமியாரும் உன்னை அப்படி
ஏதாவது குடிச்சிட்டு வராரு அவ்வளவுதானே. அவ்வளவுதானேன்னு சொல்லு. நீ அங்க வந்து இருந்து பாரு, அதுக்கு பிறகுதான் உனக்கு தெரியும். ஆமா, குடிச்சிட்டு வந்து அடிச்ச மாதிரியே பேசு. இங்க பாரு மாரி, இதான் உனக்கு கடைசி. அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்கேயே இருந்து சமாளிக்கணும் சொல்லிட்டேன். அம்மா இருக்காவ, அப்பா இருக்காவ, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க. இங்க வரக்கூடாது, நீ அங்க பேசி சமாளிக்கணும். இனி இந்த வீட்டுக்கு வந்தா காலை நறுக்கி விடுவேன். என்னது இது, அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? அவரு இந்த ஊர்ல வந்து இருக்கணும்னு சொன்னா வரவே மாட்டாருலன்னு நினைச்சேன். எப்படி வரதுக்கு அவியலும் அவிய அம்மையும் சம்மதிச்சவ. இப்ப என்ன செய்ய?